ஜோதிடம் ஜோதிடம் படிப்பதின் அவசியம் என்ன, பார்ப்பதின் அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்க்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்விகளுக்கு இப்போதைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய நிகழ்வு என்னென்னா அந்த பர்டிகுலர் காலகட்டங்கள் மாதிரி அதிகபட்சம் 1 வருஷத்திற்கான பலன்களை மட்டும்தான் நம்ம பார்க்கவும் முடியும், நம்ம ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். சரி, இதுவே நான் படிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு விடை தெரியாத ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் நான் ஜாதகரை அணுகினால் போதும், ஜென்ரலாக நான் பார்க்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே என்னால் பலன் எடுத்துக்க முடியும். சரி, உதாரணத்துக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லலாமே. இப்போது ஒரு ஜாதகத்தில் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 3இல் தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு சில மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் அல்லது அவமானங்கள் அல்லது தண்டனைகள் அல்லது கடன் அல்லது நஷ்டம், களவு போகிறது, இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும். நம்ம எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை ஜாதகம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், அந்த 3-8 எந்த வருடத்தில் சம்மந்தப்படுகிறதோ அந்த காலகட்டங்கள் கவனமாக இருங்கன்னு. ஆனால் அது வருட பலனில் தான் சம்மந்தப்படணும்னு இல்லையே. இப்போ கோச்சாரத்தில் ஒரு கிரகம் 8ஆம் அதிபதியான ஒரு கிரகம், இப்போ சூரியன் எடுத்துக்கோமே, சூரியன் இப்போ ஒன்றும் இல்லை, மகர ராசி உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் 8ஆம் பாவகத்திற்கு அவர் தான் அதிபதி. ஏன்னா மகரத்துலேருந்து எண்ணும்போது சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி. இவர் இப்போ கோச்சாரத்தில் இப்போது மீன ராசிக்கு ட்ராவல் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மகர லக்னமாக உங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவும் கூட, கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய அட்சய லக்னம் மகர லக்னமாக இருந்து இப்போ கோச்சாரத்தில் சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 1 மாத காலம் உங்களுக்கு விபத்துக்களோ அல்லது கண்டங்களோ இல்லை பிரச்சனைகளோ தண்டனைகளோ அல்லது நஷ்டங்களோ ஏற்படக்கூடிய ஒரு காலம், எழுதி வச்சுக்கோங்க. இதை ஒரு ஜோசியர் மாதம் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா? அதனால் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போது வேணாலும் நம்ம ஜாதகத்தில் அன்றாட மாதம் என்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, மூவ் ஆகுது, அது நமக்கு எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகுது அல்லது பாதிப்புகளை தரப்போகுது, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதை பற்றி பேசணும், எதை பற்றி பேசக்கூடாது, யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கலாம். அந்த மாதிரி உங்களை உணர வச்சு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிடம் தான் ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பி ஜோதிடம் படிங்க, பாருங்கள்.